அதாவது நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மனுஷன் சமீப காலமாக காணாமல் போயிட்டாரு. எங்கப்பா அவரு, எங்கே போனார், மனுஷன் நல்லா தானே இருந்தார் அப்படின்னு தேடும்போது தான் மனுஷன் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். யார் அவர்? வேற யாரு? முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தான். அதாவது ஜூன் 21 அப்புறம் நாட்டில் அவரை யாருமே பார்க்கல அப்படின்ற செய்தி தான் இப்போ பரவலாக பரவிட்டு வருது. என்ன ஆச்சு அவருக்கு? நல்லா தானே இருந்தார், நல்ல துணை குடியரசுத் தலைவராக செயல்பட்டு வந்தார். இப்போ திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு, எங்கே போனார்னு எல்லாருமே வலைவீசி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதாவது ஒரு துணை குடியரசுத் தலைவர்னா அவரோட பதவிக்காலம் 5 வருஷம். அப்படி தான் ஜெகதீப் தன்கர் அவர்களும் 2022 வருஷம் பதவி ஏற்றிருக்காரு. இப்போ 3 வருஷம் தான் அவரோட பதவி காலம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 வருஷம் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் பாருங்களேன், திடீர்னு பதவி விலகிட்டு போயிட்டாரு. ஏன் பதவி விலகினார்னு, அது என்ன ஆச்சு, அவர் பதவி விலக காரணம் என்ன, எதுவுமே தெரில. அது ஒரு புரியாத புதிராகவே இருந்த நேரத்தில் தான் அவர் திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். எங்கப்பா அவர் நல்ல மனுஷன் தானே, எங்கே போனார், இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் இந்த தெற்கு டெல்லியில் ஒரு பண்ணை வீட்டில் குடும்பத்தோடு வசிச்சுட்டு வரதா நம்ம டிடெக்டிவ் டீம், அதாவது துப்பறியும் சாம்புவா செயல்பட்டு நம்ம டிடெக்டிவ் டீம் கண்டுபிடிச்சிருக்கு. இவர் ஏன் அங்கே போனார் தெரியுமா? அதாவது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவங்க பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அரசாங்கமே அவங்களுக்கு ஒரு பங்களா தரும். ஓய்வு காலத்தை நிம்மதியாக ஓய்வு எடுக்கணும், அந்த காலத்தை அழகாக கழிக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கமே ஒரு பங்களாவை தரும், குடும்பத்தோடு வாழணும்னு சொல்லி. அப்படி ஒரு பங்களாவை நம்ம ஜெகதீப் தன்கருக்கு அரசாங்கம் இன்னும் கொடுக்கல. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அவர் ஜூன் 21 காலி பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த பங்களாவை இன்னும் கொடுக்கல. கேட்டால் ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர பங்களாவை கண்ணிலேயே காட்டல. இதனால தான் மனுஷன் கடுப்பாகி கிளம்பி அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். எங்கே இருக்காருன்னு தேடினதில் தான் தெற்கு டெல்லியில் இருக்கிற ஒரு பண்ணை வீட்டில் வச்சுட்டு வராது. அந்த பண்ணை வீடு யாரோடதுன்னா ஹரியானாவில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அபய் சிங் சௌத்தாலாவோடது. என்னங்க சொல்கிறீங்க? இவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, என்ன ஒன்றும் காம்பினேஷனே சரியில்லையே, எப்படி அங்கே போய் சேர்ந்தாருன்னு பலரும் கேள்வி எழுப்புறாங்க. ஆமாம், கேள்வி வரத்தான் செய்யும். இவர் ஏன் அங்கே போனார்? நல்லா மனுஷன், நல்லா ஆட்சி பண்ணார், திடீர்னு பதவி விலக சொல்லிட்டாங்க. அவர் பதவி விலகினத்துக்கு காரணமே இவரை கட்டாயப்படுத்தி தான் பதவி விலக சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே வெடிச்சுது. சரிங்களா? அந்த சர்ச்சைக்கு காரணம் என்ன? பாஜகவுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? பிரதமர் மோடி அவர்களுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? எதுவுமே தெரியல. இதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இல்லைனா பதவி விலகுவாரா, அப்படி இல்லைனா இவருக்கு கொடுக்க வேண்டிய பங்களாவை கொடுத்துருப்பாங்கல்ல. இன்னும் 2 வருஷம் ஆட்சி இருக்கும்போதே இவரை பேக்கப் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பங்களாவாச்சும் கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. இது மட்டும்தான் பண்ணுறாங்களா, இல்லை இதுக்கப்புறம் அவருக்கு வர வேண்டிய அந்த அரசாங்க சலுகைகள்லாம் கரெக்டாக வருமா வராதா, எதுவுமே தெரியல. ஆனால் இப்போது அந்த தெற்கு டெல்லியில் இருக்கிற இந்த பண்ணை வீட்டில் தான் ஜெகதீப் தன்கர் அவர்கள் குடும்பத்தோடு வச்சுட்டு வராரு. இதைத்தான் நம்ம டிடெக்டிவ் கும்பல் துப்பறியும் சாம்புவா மாதிரி கண்டுபிடிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அவரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா முதல்ல எங்ககிட்ட சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியும். சரிங்களா?